கன்னியா லக்னத்திற்கு அட்டமாதிபதி யார்? செவ்வாய். அந்த கன்னியா லக்னத்திற்கு அட்டமாதிபதியான செவ்வாய் இந்த இடத்துல இல்லாமல் இப்போ கன்னியா லக்னத்திற்கு வந்துடுவோம். இது கன்னியா லக்னம். ராகுதசை குரு புக்தியில் மரணம் ஏற்படும். இது எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. ராகு இந்த இடத்துல செவ்வாயுடைய வீட்டில் இருக்கும் பொழுது இந்த இடத்துல ராகு தசை செவ்வாய் புதனுடைய வலுவை பொறுத்து, புதன் இந்த இடத்துல ரொம்ப கெட்டு போயிருந்தா அல்லது இப்படி இந்த மாதிரியான சூழல்களில் இதே குரு இந்த இடத்துல ஜாதகரை கொள்வார், மனைவியை அல்ல. புக்தியில் வரும்போது குரு ஜாதகரை கொள்வார். ஒரு 50 வயசுக்கு மேலே, இப்போ தான் சொன்னேன், ஒரு 60 வயசு வரைக்குமே குருவின் பார்வை ஓரளவிற்கு ஒரு அமைப்பை கொடுக்கும். அதாவது லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் அட்டமாதிபதியோடு இருக்கிறார். இந்த இடத்துல 8ஆம் இடத்திற்கு 8ஆம் அதிபதி 6இல் மறைந்து பலவீனம், 8ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை, 8ஆம் இடத்தில் ராகு என்பது இந்த ஜாதகருக்கு அற்ப ஆயுள் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கக்கூடியது. இந்த இடத்துல ஆயுளை கொடுப்பதே குருவின் பார்வை. ஆயுளை கொடுப்பதே குருவின் பார்வை. லக்னாதிபதி வலுவிழந்து போனார், அட்டமாதிபதி 6இல் மறைந்து சனியின் வீட்டில் வந்து வலுவிழந்து போனார், அட்டமஸ்தானம் வலுவிழந்து போனது, அட்டமஸ்தானத்தை சனி பார்க்கிறார். இந்த இடத்துல இந்த குருவின் பார்வை மட்டும் இல்லைன்னா குழந்தை பாலாரிஷ்ட தோஷத்தில் பிறந்தவுடனே இறந்து போயிடும். பிறந்தவுடனே குழந்தை இறந்து போயிடும். இப்போ இதை கூடுதலாக இப்படி கூட வச்சுக்கோங்க. இது வந்து பாலாரிஷ்ட தோஷம். ராசியும் கெட்டுப்போச்சு, லக்னமும் கெட்டுப்போச்சு. ராசி எப்படி கெட்டுப்போச்சு? சந்திரன் வந்து கடுமையான இந்த இதில் இருக்கிறாரு. எதில் இருக்கிறாரு? அமாவாசை தோஷத்தில் இருக்க சந்திரன் சனி பரிவர்த்தனை ஆனாலும் கூட அந்த இடத்துல சனியின் பார்வை ஏற்பட்டிருப்பது. இதைத்தான் நம்முடைய மூல நூல்கள் பாலாரிஷ்ட தோஷம் என்று சொல்லுகின்றன.